இது வயிற்றுப்போக்கு இது வந்து அந்த லெவலுக்கு ஆகி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி பெட்டர் ஆகிற அளவுக்கு ஆகிடும். அந்த முட்டை வந்து ராவாக சாப்பிட்டா அது அவிடின் ஒன்று அது கூட சேர்ந்துருக்கு. அதனால இந்த புரத சத்து நம்ம உடம்புக்கு சேரவே சேராது. பாலுங்கிறது அதில் நிறைய கிருமி வந்துடும். ஸோ இதை பாயில் பண்ணி தான் சாப்பிடணும். க்ரீன் டீ 0 கேலரிஸ். அதனால இதை வந்து எப்போ வேணால் குடிக்கலான்னு நினச்சிக்கிறாங்க. ஹிடன் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சால்ட்டி ஐட்டம்ஸ்லேயே சுகரை போட்டு கொடுக்குறாங்க. வெயிட் லாஸ்க்கு, டயபெட்டிஸ்க்கு, லிப்பிட் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு எல்லாத்துக்குமே நல்லது. பட் இதில் ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சைட் டிஷ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது ஒன்றுமே இல்லை, மயோனைஸ் தாங்க. ஸோ மயோனைஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை வந்து ஏன் பேன் பண்ணாங்க? அப்படி சப்போஸ் மயோனைஸ் இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன எடுத்துக்கலாம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து க்ரீன் டீ வந்து இதெல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. க்ரீன் டீ வந்து உண்மையை குடிக்கலாமா, இதை குடிக்கக்கூடாதா? அதே மாதிரி இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சில பேர் வந்து சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதிக டவுட்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண நமக்கு ஒரு டயட்டிஷியன் தாரணி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எஸ் மேம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து மயோனைஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. எதுக்காக இந்த மயோனைஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க? அந்த மயோனைஸ் உண்மையிலேயே கெட்டதா? இப்போ மயோனைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னா, ரா முட்டை அதை எடுத்து, அதாவது குக் பண்ணாத முட்டை, இதில் எண்ணெய் பதம் போட்டு அதில் ஃப்ளேவர்ஸ் சால்ட்டு அந்த மாதிரி போட்டு பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் கோல்ட் டெம்பரேச்சரில் வைக்கணும். இப்போ ஒரு ரெகுலர் முட்டை நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ கேரளாலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரா முட்டை எடுப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கோழியிலேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெஷ் முட்டை, இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் வெளியிலேருந்து எடுக்கிறதே எவ்வளோ நாளாச்சு அந்த முட்டை வந்து அந்த கடைக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு, நம்ம வீட்டுக்கு வாங்கி அதுக்கப்புறம் சாப்பிட்றோம். இது பச்சையாக சாப்பிட்டா அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சால்மோனெல்லா டைஃபாய்டுன்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இது வந்தால் டைஃபாய்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எஸ்செரிஷியா கோலைன்னு ஒன்று இருக்குது. இது ஒரு பயங்கரமான ஒரு பாக்டீரியா. நம்மளுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் லோவாக இருந்தால் போகிறோம். இது வயிற்றுப்போக்கு இது வந்து அந்த லெவலுக்கு ஆகி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி பெட்டர் ஆகிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால ஜாகிரதையாக இருக்கணும். இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முட்டை மெயினாக எல்லோரும் சாப்பிட்றது புரத சத்துக்கு. ஆனால் அந்த முட்டை வந்து ராவாக சாப்பிட்டா அது அவிடின் ஒன்று அது கூட சேர்ந்துருக்கு. அதனால இந்த புரத சத்து நம்ம உடம்புக்கு சேரவே சேராது. அதனால அது வேக வச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த புரத சத்து கிடைக்கும். ஸோ ரா முட்டை பண்ணுற அந்த மயோனைஸை தான் பேன் பண்ணியிருக்காங்க இந்த காரணத்துக்கு. ஏன்னா அது வந்து அந்த கூல் செயின் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாமே. நம்ம வீட்டுக்கு காலையில் பால் வருது, பால் பேக்கெட் வருது. இது எப்படி வருது? இது வந்து கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணி 2 மணிக்கோ ஏதோ அந்த வந்து ஃபெசிலிட்டிலேருந்து கிளம்பி இதை பூத்தில் போட்டுடுறாங்க. எல்லா பூத்துலேயும் அதை கோல்டாக வைக்க அந்த சான்ஸ் இல்லை. ஸோ ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ பூத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 ஹவர் கேப் வந்துடுது. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க பாஸ்டரைஸ் மில்க் தானே, இதை அப்படியே குடிக்கலாம் அப்படின்னு. அந்த கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணால் அப்படியே குடிக்கலாம். பட் வெளியில் வச்சுட்டா பாலுங்கிறது அதில் நிறைய கிருமி வந்துடும். ஸோ இதை பாயில் பண்ணி தான் சாப்பிடணும். உங்களுக்கு கோல்டாக வேணுன்னா பாயில் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு திருப்பி கூல் பண்ணிக்கோங்க. அப்படி தான் பண்ணோம். அதே தான் முட்டையிலையும் இந்த கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணலைன்னா எக்கச்சக்கமாக அதில் கிருமிகள் வந்து அதனால் பாதிப்பு. ஸோ ஃபுட் சேஃப்டிக்கோசரம் அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து மயோனைஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாச்சும் எடுக்க முடியுமா? என்ன சிம்பிளாக நம்ம வந்து வெண்ணெய் இந்த மாதிரி விஷயத்தில் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஆரிகானோ பிடிக்குது, இல்லை ஆலிவ் ஆயில் போட்டு இதில் கொஞ்சோண்டு வந்து இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டு போட்டு பண்ணலாம். இல்லை ஆமண்ட் பேஸ்ட்டு யாருக்கு முடியுமோ அதை போட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன ஃப்ளேவர் வேணுமோ, பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லை சேப்பு மிளகா போட்டுக்கலாம், என்ன வேணுமோ அவங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டுக்கலாம், இல்லை வந்து கார்லிக் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ மேம், ஒரு பக்கம் க்ரீன் டீ வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து க்ரீன் டீ வந்து அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் டீயில் உண்மையிலே பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா?
நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் வந்து ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங். இது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் கூட பண்ணும். இது ரொம்ப நல்லது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா க்ரீன் டீ 0 கேலரிஸ். அதனால் இதை வந்து எப்போ வேணால் குடிக்கலான்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ டீனா டீ தான். என்ன பிளாக் டீ அதை ரோஸ்ட் பண்ணி அந்த லீவ்ஸை போட்டு பண்ணுறாங்க. க்ரீன் டீ பச்சையாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னா நம்ம வந்து அந்த டீயில் டேனன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற உணவில் இப்போ எதை டீயோடு சாப்பிட்றோமோ அதில் இருக்கிற கால்சியம் சத்து, அயர்ன் சத்தெல்லாம் நம்ம உடம்புல சேராது. ஸோ க்ரீன் டீயாக இருந்தாலும் அந்த 6 மணி, 11 மணி, 3 மணி இந்த டைமில் தான் குடிக்கலாம். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க க்ரீன் டீ தானே எப்போ வேணால் குடிக்கலாம், 7-8 குடிக்கலாம். கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் டீ கவுன்சிலே சொல்லுது 5 டீ தான் ஒரு நாளைக்கு குடிக்கலாம். நான் சொல்கிறது 3 போதும். ஏன்னா நம்ம உணவில் அது வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா இப்போ எதாவது சாப்பிட்டு நம்ம அதோட டீ குடித்தோன்னா அந்த உணவில் இருக்கிற கால்சியம் அயன்லாம் நம்மளுக்கு சேராது. பட் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டீ எடுத்திங்கன்னா ஒரு 100 ml டீ எடுத்திங்கன்னா அதில் பால் 30 ml இருக்கும், சர்க்கரை 1 டீஸ்பூன் இருக்கும். இது 30 கேலரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 தடவை குடிக்க போகிறீங்கன்னா 90 கேலரி. இது க்ரீன் டீயாக குடிச்சிட்டோன்னா 0 கேலரி. இதுதான் பெனிஃபிட். ஓகே மேம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிற விஷயம் வந்து சுகரை கட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே சுகரை கட் பண்ணால் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்கா? 100% சார். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 90 கிராம் சுகர் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒபேசிட்டி அமெரிக்காவில் இருக்குது, அதுவும் நார்த் அமெரிக்காவில். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்காங்க, குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி போயிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே வர வேண்டாம், புரியுதுங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ நம்ம சுகரை கட் பண்ணுறோமோ நல்லது. இப்போ இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் தான் கொடுத்துருக்காங்க ஐசிஎம்ஆர். பட் நம்ம ஏற்கனவே 6 டீஸ்பூனுக்கு போயிட்டோம். ஸோ வி ஹவ் கான் டு 6 × 5 30 கிராம்ஸ்க்கு போயிட்டோம். இதுக்கு எந்த அளவு குறைக்கிறோமோ நல்லது. இப்போ ஒரு சிப்ஸு நீங்கள் எடுத்துக்கோங்க, இது சால்ட்டி ஐட்டமா ஸ்வீட் ஐட்டமா? சால்ட்டி தான் ஆக்சுவலாக. சால்ட்டி தான், பட் அதில் சுகர் இருக்குது. இப்போ நீங்கள் மிக்ஸ்சர் சாப்பிட்றீங்க, இதுவும் சால்ட்டி ஐட்டம், இதுலேயும் சுகர் இருக்குது. அப்புறம் ஒரு டொமேட்டோ கேச்சப், இது சால்ட்டின்னு நினச்சி சாப்பிட்றாங்க, நிறைய சுகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹிடன் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சால்ட்டி ஐட்டம்ஸ்லேயே சுகரை போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா சால்ட் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணால் இந்த டேஸ்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சின்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ண நம்மளுக்கு தெரியாதவே அவ்வளோ சுகர் வருது. அதனால தான் ஐசிஎம்ஆர் சொல்கிறாங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், 3 டீஸ்பூன் சுகர் போடும். எந்த அளவு நம்ம சுகர் குறைக்கிறோமோ நல்லது. அதாவது ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூனே போகிறோம். அது சாப்பிடாட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சுகரில் வர்றது கார்போஹைட்ரேட், மாவு சத்து, ஒன்றுமே வேறு எதுவுமே கிடையாது. அதனால ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. நம்ம மாவு சத்து எல்லாத்துலேயுமே சாப்பிட்றோம். அரிசியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், மில்லட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மாவு சத்து. இதுக்கும் மீறி சுகர். ஸோ அதனால் வேணான்னு சொல்கிறீங்க. இப்போ அதேமாதிரி நிறைய பேர் வந்து மார்னிங் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மேம், நிறைய பேர் ஓட்ஸ் சாப்பிட்றாங்க. ஒரு பக்கம் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க, அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்ஸ் உண்மையிலே பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ எந்த ஓட்ஸ் சாப்பிட்றீங்கிறது முக்கியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமையிலேருந்து தான் மைதா வருது. மைதா சாப்பிட்றீங்களா, கோதுமை சாப்பிட்றீங்களா? கோதுமை சாப்பிட்டிங்கன்னா நார் சத்து, புரத சத்து எல்லாம் கிடைக்கும். ஆனால் மைதா சாப்பிட்டா வெறும் மாவு சத்து தான் பெரும்பாலும் கிடைக்கும். ஸோ ஓட்ஸில் ரோல்டு அண்ட் ஸ்டீல் கட் ஓட்ஸுன்னு இருக்குது. இது எப்படின்னா அந்த முழு ஓட்ஸை அப்படியே கட் பண்ணி எப்படி நம்ம சம்பா கோதுமை பண்ணுறோம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இல்லை ரோல்டு ஓட்ஸ்னால் அதை ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. பட் எல்லோரும் ஏன் சாப்பிட்றாங்கன்னு கேட்டால், இது வந்து ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணும், 10 நிமிஷம் ஆகும், வெயிட்டு போட்டு குக் பண்ணணுன்னா பாதி பேர் சாப்பிட்றத விட்டுருவாங்க. மெயினாக ஓட்ஸ் சாப்பிட்றது குயிக் குக்கிங்னால தான் சாப்பிட்றாங்க. இந்த குயிக் குக்கிங் ஓட்ஸ் வந்து அதில் நார் சத்து குறைவாக இருக்குது, புரத சத்தும் குறைவாக இருக்குது. ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் பூரா அதில் கொஞ்சம் சிறிய குறைவாக இருக்குது. அதே முழு தானியம் சாப்பிட்டோம்னா ரோல்டு ஓட்டு இல்லை ஸ்டீல் கட் ஓட்ஸ், அது வந்து வெயிட் லாஸ்க்கு, டயபெட்டிஸ்க்கு, லிப்பிட் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு எல்லாத்துக்குமே நல்லது. பட் இதில் நார் சத்தும் குறைவாக இருக்குது, புரத சத்தும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ பெனிஃபிட்ஸும் குறைவாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பு, நம்மளோட ரைஸு எதை எடுத்தாலும் 340 கேலரி அரவுண்ட் அந்த டைம், 45 இருக்கலாம், 42 இருக்கலாம் 100 கிராமில். ஆனால் ஓட்ஸ் இதை விட 20 கேலரி ஜாஸ்தியாக இருக்குது. இது யாருமே சொல்ல மாட்டாங்க.
ஸோ ஓட்ஸ் சாப்பிட்றேன்னு நிறைய ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வேக வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்ல வெயிட்டு போடும். நல்லா வெயிட் போடுன்றீங்களா? ஓகே மேம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முட்டை சாப்பிடுவாங்க மேம். ஆனால் முட்டையில் வேறு ஒயிட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க, எல்லோ அப்படியே வச்சுருவாங்க. ஏன்னா வந்து எல்லோ வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே முட்டையில் இருக்கிற மஞ்சள் கரு கெட்டதா? கெட்டது இல்லை, அதில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால எல்லாரும் பயப்படுறாங்க. பட் அதில் தான் ஃபுல் மினரல்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோட்டின், விட்டமின்ஸ், அயன் கொஞ்சம் இருக்குது. அது எல்லாமே நல்லது அதில் தான் இருக்குது. வெள்ளையில் 100% வந்து புரத சத்து தான் இருக்குது. பட் எல்லோரும் ப்ரோட்டீன் தான் மெயினாக எக் சாப்பிட்றாங்க. ஸோ எக் ஒயிட்ஸாக சாப்பிட்றாங்க நிறைய பேர். பட் இதில் பெனிஃபிட் என்னென்னா வாரத்தில் 3-4 நம்ம முழு முட்டை மஞ்சக்கருவோடு சாப்பிட்டா அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நிறைய எக்கு சாப்பிட்றவங்க மற்ற எக்கெல்லாம் எக் ஒயிட்டாக சாப்பிட்லாம், ஏன்னா ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கில் என்ன நீங்கள் பார்த்து சாப்பிட்றீங்களோ அது பிரகாரம் சாப்பிட்லாம். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அந்த பன்னீரில் வந்து ப்ரோட்டீனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலே பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா? பன்னீர் எப்படி பண்ணுறாங்கன்னா பாலை திரித்து பண்ணுறாங்க. திரிக்கரிச்சே ஒன்று புளிச்ச தயிர் இல்லை எலுமிச்சம்பழம் இதை ஊற்றினா அந்த பால் திரிஞ்சிடும். அப்போது அந்த தண்ணி கீழே போகிறது தான் வே. எல்லாருக்குமே தெரியும் வே ப்ரோட்டீன் வந்து கான்சென்ட்ரேட்டாக பண்ணால் ஒரு ஸ்கூப்பில் 24 28 கிராம் வரலும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வே வாட்டரை குடிக்கிறது இல்லை யாரும், தூக்கி போட்டு பன்னீரை யூஸ் பண்ணுறாங்க. பட் பன்னீர்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வே வாட்டர் போயிடுறதுனால அது கான்சென்ட்ரேட்டட் ப்ரோட்டீன், பட் அது கூட கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ எந்த பாலில் பன்னீர் பண்ணுறீங்க இது ரொம்ப முக்கியம். இது டோன் மில்காக இருந்தால் எந்த அளவு ப்ரோட்டீன் 100 ml 3.2 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பன்னீராக எடுத்திங்கன்னா வேலில் கொஞ்சம் போயிடும், பட் கெட்டியாக நிற்கும். ஸோ அந்த கெட்டியாக இருக்கிறதுல கான்சென்ட்ரேட்டட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் ப்ரோட்டீனும் இருக்குது, கொழுப்பு சத்தும் இருக்குது. எந்த பாலில் ஹை ஃபேட் மில்கில் பண்ணாங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை ப்ரோட்டீன் அப்படின்னா வீட்டிலே டோன் மில்கில் பன்னீர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ இருக்கலாம் மேம். அது ஒரு பக்கம் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவைக்கூட்டி ஒன்று இருக்குது, உமாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே அஜினமோட்டோ எடுக்கிறது நல்லதா? அது அப்படி இல்லைன்னா இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ அஜினமோட்டோ எடுக்கிறது நல்லது அப்படின்னு வச்சுருக்கா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த உமாமி டேஸ்ட் நம்ம 5 டேஸ்ட் மாதிரி இது 6வது டேஸ்ட்டு. அண்ட் இது வந்து கெடுதலே கிடையாது கரெக்டாக எடுத்தா. இப்போ நம்ம ஊரில் உப்பு, அதாவது சோடியம் சத்து ஒரு நாளைக்கு 5 கிராம் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எடுக்கிறது 15 கிராம். அதனால தான் நிறைய பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வருது. ஸோ நம்ம அந்த உப்பை குறைச்சிட்டு அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணோன்னா அது பேர் மோனோசோடியம் குளூட்டமேட். அதை யூஸ் பண்ணோன்னா பெனிஃபிட் இருக்குது. பட் நம்ம போடுற உப்பையும் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டோம்னா பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ சாப்பிட சைட் எஃபெக்ட்ஸ் வருமா மேம் அதிகமாக சாப்பிட்டோன்னா? எதுவுமே அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம்தான். அதனால் உப்பே அதிகமாக சாப்பிட்டாம ரத்த கொதிப்பு வருது, பல விஷயம், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் ரிட்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எது சாப்பிட்டாலும் மினிமலாக சாப்பிடணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பீனட், ஒரு பக்கம் அவக்காடோ பற்றி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவக்காடோட சத்துக்கள் வந்து பீனட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இப்போ பார்த்திங்கன்னா அவக்காடோவில் என்ன பெனிஃபிட்னா இது ஒரு பழம், நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம், வேக வைக்க போகிறது இல்லை. அதில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது, ஆனால் ஹார்ட் ஃப்ரெண்ட்லி கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு சத்து இருக்குது. அதே தான் நம்மளோட வேர்க்கடலையும் இருக்குது. பட் வேர்க்கடலை ஒரு நட்டு. ஸோ அதில் வந்து எண்ணெய், அதுவும் ஆயில் நட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அதில் எண்ணெய் எடுக்கிறோம், வேர்க்கடலையிலேருந்து தானே கடலை எண்ணெய் எடுக்கிறோம். ஸோ அதில் அந்தளவு கொழுப்பு சத்து இருக்குது, கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது ரெண்டும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அவகேடோங்கிறது ஒரு ஃப்ரூட், விட்டமின்ஸ் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. இது வந்து ஒரு நட்டு. ஸோ இதில் பெனிஃபிட் ரெண்டுத்துலேயும் என்ன கம்பேர் பண்ணலான்னா ரெண்டுத்துலேயுமே கொழுப்பு சத்து இருக்குது, ரெண்டுமே ஹார்ட் ஃப்ரெண்ட்லி கொழுப்பு சத்து. ஓகே மேம். ஸோ அதாவது மயோனைஸ் சாப்பிடலாமா வேண்டாவா, அதே மாதிரி க்ரீன் டீ வந்து குடிக்கலாமா வேண்டாவா, ஸோ அஜினமோட்டோ எடுக்கலாமா வேண்டாவா, அது மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பதில் அளிச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.